அரசியல் சமூக மாற்றம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணாரு? ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு பேனா வைக்கிறேன்றாங்க, பேனா வைங்க, வானான்னு சொல்ல. இலவச கல்வின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருங்க. தமிழ்நாட்டில் இலவச கல்வின்னு சொல்லிட்டு பேனா அறிவிச்சிருங்க. உங்க அப்பா பேனாக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குங்க. உங்க கட்சிக்கு இருக்கும், உங்க கொள்கைக்கு இருக்கும், முதலமைச்சர் உனக்கு இருக்கும். அறிவிக்க முடியுமா இலவச கல்வின்ட்டுன்னு? முடியுமா? முடியாது. இப்போ பேனா எதுக்கு? அப்போ ஒரு 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 இன்னைக்கு பாபா சாஹிப் சிலை வைக்கணும், இந்த சிலையை பார்த்து சொல்லாங்க. நீங்க இந்த 4 மணி ரோட்ல வச்சிருக்கிறோம்னா இந்த சிலை எவ்வளவு சமூக மாற்றத்தை கொண்டு வருதுன்னு வருஷப்பட்டு சொல்லணும் வரலாங்க. ஆவணம் ஏதோ இது போல கூட்டத்திலாம் பாபா அம்பேத்கர் பேசிட்டு போடல, பார்லிமெண்ட்ல பேசி ஆவணப்படுத்திட்டு வைக்கிறார். இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆர்டிகல் 340 அது மூலியமா தான் கல்வி வேலை வாய்ப்புல நம்மளுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சது. இடஒதுக்கீடு மக்களுக்கு இருக்குதுன்னா அது பாபா அம்பேத்கர் ஆவணங்க. ஆர்டிகல் 340 ஷெட்யூல் காஸ்ட் இந்த மக்கள் கல்வி ரீதியாவோ பொருளாதார ரீதியாவோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரீதியாவோ ஒரு பாதுகாப்பு அந்த செக்ஷனுங்க. ஆர்டிகல் 342 ஷெட்யூல் ட்ரைப் இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுடைய விடுதலை அப்படின்னு ஆவணப்படுத்திட்டு போயிருக்கிறார். எல்லாத்தையும் சொல்லலாம். நம்ம ஆவணம் போய் சொல்லாது, ஆள் நபர் வேணா போய் சொல்லலாம், ஆவணம் போய் சொல்லாது. அது போல சொல்லாங்க. அது போல நீ பேனா வைக்க வேணாம்னு சொல்ல, இலவச கல்வின்னு அறிவிச்சுட்டு வை பேனாவை. அதனால இன்னைக்கு பேனா வச்சு அரசியல் பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு ஆன்மீகத்தை பற்றி மதத்தை பற்றி அரசியல் பேசுவாங்க, ஒரு இனத்தை பற்றி பேசுவாங்க, மொழியை வச்சு அரசியல் பேசுவாங்க. ஒரு மனிதத்தை பற்றி பேசுற ஒரு அரசியல் எதிரான பாபா சாஹிப் அம்பேத்கர் அரசியல். அந்த அரசியல் தான் பகுஜன் சமாஜ் கட்சி அரசியல். இந்த அரசியல் தேசத்துக்கு தேவை, இந்த நாட்டுக்கு தேவை, இந்த மக்களுக்கு தேவை. இந்த அரசியல் ஏத்துக்கணும்னா கண்டிப்பா நம்ம சுதந்திரமா, சமத்துவமா, ஒரு சகோதரத்துவமா இருக்கலாம். அப்படியாப்பட்ட அரசியல், இந்த அரசியலை நீ தமிழ்நாட்டில் பார்க்குறோம், நிறைய இடத்துல பார்க்குறோம். இப்போதான் ஒரு ஜேவி மாடல் மூலிமா இந்த அரசியல் அங்கங்கே உருவாகின்னு இருக்குது. அதுவும் முக்கியமாக பகுஜன் சமாஜ் கட்சின்ற அரசியல் எங்கே உருவாச்சு தமிழ்நாட்டில்னா கடலூர் மொத்தம் உருவாச்சு. அண்ணன் பொண்ணாக பண்ண ஃபோட்டோ இருக்குது பற்றியா? ஃபோட்டோ காட்டுங்க. இந்த அண்ணன் தான் கீழே புக்கு. இவரால் தான் இந்த கடலூர் மாவட்டத்திலே ஒரு அரசியல் உருவாச்சு. தமிழ்நாடு முழுக்க ஒரு எழுச்சியாக இருந்ததுன்னா இந்த மனிதரால் தான். இவர் எந்த மாவட்டத்தை? கடலூர் மாவட்டம், ஒரு நெய்வேலி பகுதி சார்ந்தவர். இவரெல்லாம் ஒரு நேர்மையாக அந்த சமூகம் சார்ந்த ஒரு அரசியல்லாம் கொண்டு போனார். அதனால தான் நீண்ட காலமாக இல்லை. நேர்மையாக இந்த சமூகத்துக்கு சமூக சார்ந்த அரசியல் இருந்தவங்களாம் கிடையாது. ஆனால் பூவியார்லேருந்து அது இருக்கக்கூடிய நேரங்காலெல்லாம் அதில் நேர்மையாக இருந்தாலும் அவ்வளோதான். பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒரு 65 வயசுல இறந்து போகிறார். கன்சிராமையா கூட 72 வயசுல இறந்து போகிறார். அதுபோல் இன்னைக்கு சமூக சார்ந்த ஒரு அரசியல் பண்ணோன்னா நேரம் ஆயுள் எல்லாமே குறைவாக தான் இருக்கும். அந்த குறைவு காலத்தில் சமூகத்தை சார்ந்து ஒரு பாதையை காட்டுப்பட்ட